மசோதா வருதான் அன்றைக்கி மத்திய அரசாங்கம். என்ன மசோதான்னா, பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் யாராச்சும் கைதாகி 30 நாள் ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்க பதவியை இழந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு மசோதா வரும். நம்ம இந்த மசோதாவில் சட்ட பிரச்சனைப்படி தான் நான் பார்ப்பேன். இங்கே அரசியல் எனக்கு ஒத்து வராது. இப்போ ஸ்டாலின் மோசம், ஈடி ஸ்டாலினை கைது பண்ணணும், பணத்தை பறிக்கணும், சொத்துக்களை பறிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசை. ஆனால் இந்த சட்டத்தை பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் வரலை. வந்ததுக்கப்புறம் நான் முழுமையாக பேசுகிறேன். ஆனால் இந்த சட்டம் சரியான சட்டமானா என்னை பொறுத்தவரை இந்த சட்டம் தவறான சட்டம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த சட்டம் எங்கேயிருந்து செல்லும் தெரியுமா? அரசியல்வாதிகள் சுயநலத்துக்காக காவல்துறையை வச்சோ ஈடியை வச்சோ தனக்கு பிடிக்காதவர்களை கைது செய்யாமல் எந்த அரசியல்வாதி சுத்தமாக இருக்காங்களோ அந்த நாட்டுக்கு இந்த சட்டம் பொருந்தும். நம்ம நாட்டுக்கு பொருந்துமா? கைது பண்ணி 30 நாள் ஜெயிலில் இருக்கிறது சாதாரண விஷயமாச்சு. அப்போ நம்ம நாட்டில் இன்னும் தன்னலம் கருதாத தலைவர்கள் வரல. அதனால் தனக்கு பிடிக்காத தலைவர்கள் நாளைக்கு இப்போ இருக்கிறவங்களே ஈடியில் ஸ்டாலினை பிடிச்சா பரவாயில்ல, இவங்க இப்போ இருக்கிறவங்களே ஈடியிலேருந்து எதையாச்சும் ஒரு மாநில முதல்வரை கைது பண்ணு அப்படின்ட்டு போட்டாங்கன்னா ஈடி இதில் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் பெயிலே வாங்க முடியாது. 30 நாளில் எத்தனை நாள் ஆனாலும் பெயில் வாங்க முடியாது. இப்போ இவர் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தார்? செந்தில் பாலாஜி 1 வருஷம் இருந்தார். இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க ஜெயிலில் இருந்துட்டால் பரவாயில்ல. அரசியல் காரணங்களுக்காக அப்பாவிகளையும் ஒருத்தர் ஜெயிலில் பிடிச்சி பிஎம்எல்ஏ ஆக்டில் போட்டு 30 நாள் இல்லைன்னா அவங்க பதவியை பறிச்சாங்கன்னா அப்படி ஒரு நிலைமை வரப்போவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு உண்டு. இன்றிருக்கும் முதலமைச்சர்களை, இன்றிருக்கும் பிரதம மந்திரிகளை வச்சு நம்ம பேசக்கூடாது. இந்த சட்டம் வருங்காலத்தில் எப்படி எப்படி பயன்படுத்தப்படலாம் தவறாக. அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை நம்ம இது பண்ணால், ஆதரித்தால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி.